கைஸ் பிபிசியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரெக்டாக பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து இளநிலை கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 17th மே வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி 30,000லேருந்து 1,40,000 வரைக்கும் மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலைல ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட்லேருந்து டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 17th மே வரைக்கும் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸு, செக்ரட்டரி போஸ்டிங்ஸு, அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதில் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் கேடருக்கு 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சிஏ, சிஎம்ஏ அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள். அடுத்ததாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே பார்த்திங்கன்னா வேசைட் அம்யூனிட்டிஸ் கேட்டகரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி, பிஎம்எஸ், பிஹெச்எம் அந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் செக்ரட்டரி கேட்டகரி, 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி 3 இயர் டிகிரி முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவில் குவாலிட்டி அசூரன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டு 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். எம்எஸ்சியில் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இல்லைனா ஆர்கானிக்கு, ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், அனலிட்டிக்கல், பாலிமர் அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ்லேயே அஃபிஷியல் லாங்குவேஜ் கேட்டகரி. ஸோ இதுக்கு மாஸ்டர்ஸில் ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அண்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சம் எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்க கேட்டிருக்காங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரைக்கும் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. அசோசியேட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்திங்கன்னா 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 30,000லேருந்து அதிகபட்சம் 1,40,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சேலரி சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 1,180 rupees ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.